ஈ. ராமசாமியின் பகுத்தறிவிலிருந்த பிழைகளை சொன்னாலே ஈ.வே.ராவை அவதூறு செய்கிறான் என ஒப்பாரி வைக்கிறார்கள். வாயையே திறக்கக்கூடாது என சொன்னால் எப்படி? ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவில் கண்ட ஒரு பிழையை இந்த காணொளியில் காண்போம். அவதூறா அல்லது சரியான விமர்சனமா என தீக்க ஆசாமிகளே முடிவு செய்து கொள்ளட்டும். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஜமீன்தார்கள் விஷயத்தில் ஈ.வே. ராமசாமியிடம் தென்பட்ட மகா கேவலமான பகுத்தறிவு முரண்பாட்டை இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம். இவ்வளவு மானக்கேடான முரண்பாட்டாளரா ஈ.வே. ராமசாமி என யாரும் கடைசியில் காரித்துப்பி விட வேண்டாம். உடையார்பாளையம் என்கிற சிற்றூரில் ஏழை பங்காளர்களாம் ஜமீன்மார்களுக்காக ஆதரவாக ஈ.வே. ராமசாமி பேசியது. அன்பார்ந்த தலைவர் குறுநில மன்னர் அவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, இந்த உடையார்பாளையம் என்னும் புராதன ஊருக்கு இரண்டாம் தடவையாக வந்திருக்கிறேன். இந்த ஊர் குறுநில மன்னரை நான் இதுவரை பார்த்ததில்லை. இன்று இந்த ஊரையும் அரண்மனையையும் பார்த்து வேதனையடைந்தேன். மகிழ்ச்சி அடையவில்லை. சரித்திர சம்பந்தமான இந்த ஊரின் நிலை அவ்வளவு பரிதாபப்பட வேண்டியதாக உள்ளது. ஜமீன்தார்கள் என்பவர்கள் கடன்பட்டு இருந்தார்களா? அவர்களுடைய சொத்து ஏலத்தில் போய்விட்டதா? இல்லை, பின் ஏன் இந்த நிலை? அப்படியிருந்தும் கூட இந்த ஜமீன்தார்கள் இருந்தால் நமக்கு இடையூறு என்று நினைத்து பார்ப்பன ஆட்சி இவர்களை ஒழித்தது காமராசர் போன்றவர்களை பற்றி ஏதேதோ சொல்வார்கள். ஆனால் உண்மையில் நம்மை ஆள்பவர்கள் பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்களின் நோக்கம் என்ன? பார்ப்பனர் கைக்கு ஆட்சி வந்த உடனே 632 ராஜாக்களை ஒழித்தார்கள். இதை ஒரே வரியில் செய்தார்கள். புதுக்கோட்டை, திருவாங்கூர், கொச்சி, மைசூர், ஐதராபாத் ராஜாக்களை நமக்கு தெரியும். அவர்களின் ஆட்சி அதிகாரம் யாவும் ஒழிக்கப்பட்டு சர்க்காரின் சம்பள ஆட்களாக ஆக்கப்பட்டார்கள். ஏன் இப்படி செய்தார்கள் என்றால் ராஜாக்கள் எல்லாம் பார்ப்பனரல்லாதார் சூத்திரர்கள். மனுதர்ம சாஸ்திரப்படி சூத்திரன் ராசாவாக இருக்கக்கூடாது. காந்தியிடம் வெள்ளையன் ராஜ்யத்தை கொடுத்தான். அவர் அதை பார்ப்பானிடம் கொடுத்தார். எனவே மனுதர்மப்படி சூத்திரர்கள் சூழ்ச்சி ஒழிக்கப்பட்டது. விடுதலை 8 மற்றும் பிப்ரவரி 9, 1960. எல்லா விஷயத்திலும் மகா கேவலமான முரண்பாட்டுக்காரராக இருந்த ஈ.வே. ராமசாமி ஜமீன்தார் விஷயத்தில் மட்டும் முரண்பாட்டுக்காரராக இல்லாவிட்டால் அவரின் பகுத்தறிவுக்கே மாபெரும் இழுக்கு இல்லையா? அதனால் ஜமீன்தார்களின் விஷயத்திலும் அறிவு நாணயமின்றி முரண்படுகிறார். ஐயகோ, ஜமீன்மார்களின் வாழ்க்கை இப்படியாகி விட்டதே என ஜமீன்தார்களுக்கு ஒப்பாரி வைத்து அழுதுவிட்டு, ஜமீன்தார்களின் இந்த நிலைக்கு காரணம் பார்ப்பனர்களே, சூத்திரன் ஆட்சி செய்யக்கூடாது என்று ஜமீன்தார்களை பார்ப்பனர்கள் ஒழித்து கட்டிவிட்டார்கள் என கதைவிடும் ஈ.வே. ராமசாமிதான் இந்த ஜமீன்மார்களை எதிர்த்து ஜமீன்தார் அல்லாத மகாநாடு வைத்து அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுகிறார். உலக செல்வத்தை ஒரே பக்கம் சேர்க்கும் முறையை ஒழிப்பதற்கும் உலகப் பொருளாதார சமத்துவத்துக்கும் பாடுபடுகிற மக்கள் அதன் பயனை சரிவர அடைய வேண்டும் என்பதற்கும் ஜமீன்தார் முறையானது பெருத்த கெடுதியாகவும் தடையாகவும் இருந்து வருவதால் ஜமீன்தார் தன்மையை அடியோடு ஒழிக்க பகுத்தறிவுக்கு ஏற்ற வழியிலும் பொருளாதார சமத்துவ நியாய வழியிலும் சுயமரியாதை இயக்கம் பாடுபட வேண்டுமென்று இம்மகாநாடு தீர்மானிக்கிறது. பிரேபித்தவர் ஈ.வே. ராமசாமி. ஆமோதித்தவர் கே.வி. அழகர்சாமி. குடியரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் 27, 1933. ஜமீன்மார்களுக்கு ஏன் இந்த நிலை என ஒப்பாரி வைத்த ஈ.வே. ராமசாமி ஜமீன்தாரல்லாத மகாநாட்டில் ஜமீன்தார்கள் குறித்த பேசியதை எல்லாம் பார்த்தோமேயானால் ஈ.வே. ராமசாமி பகுத்தறிவின் பெயரால் சமூக நீதியின் பெயரால் ஆடிய பித்தலாட்டம் நன்றாக விளங்கும். ஜமீன்தாரல்லாதார் மகாநாட்டில் ஈ.வே. ராமசாமி ஆற்றிய உரை சுருக்கமாக. இன்று ஏன் முதலாக ஜமீன்தார் அல்லாதார் மகாநாடு கூட்டினோமென்றால் இன்றைய உலக ஆதிக்கம் அவர்கள் கையிலேயே இருந்து வருகின்றது.
இதற்கு முன் இந்நாட்டு ஆதிக்கம் பார்ப்பனர்கள் கையிலேயே இருந்தது. ஆனால் அந்த பார்ப்பன ஆதிக்கம் ஒழிந்தது என்கின்ற சந்தோஷத்தை அடைவதற்குள் அதற்கு பதிலாக அது போன்ற கொடுமையும் மோசமுமான ஜமீன்தார் ஆதிக்கம் தலைதூக்கி விட்டது. முன்பிருந்த கெடுதியும் தொல்லையுமே பார்ப்பன ஆதிக்கம் என்னும் பேரால் இல்லாமல் ஜமீன்தார் ஆதிக்கம் என்னும் பேரால் இருந்து வருகின்றன. பார்ப்பனர்களைப் போலவே ஜமீன்தார்கள் என்பவர்கள் உலகத்துக்கு வேண்டாதவர்கள், உலக மக்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாய் இருப்பவர்கள். இந்த ஜமீன்தார்கள் எப்படி ஏற்பட்டார்கள்? இவர்களது செல்வமும் மேன்மையும் எதற்கு பயன்படுகின்றன என்பவைகளை யோசித்து பார்த்தால் இவர்கள் உலகுக்கு வேண்டாதவர்கள், ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதும் நன்றாய் விளங்கும். ஜமீன்தார்களின் யோக்கியதையை நான் உங்களுக்கு அதிகமாய் சொல்லிக் காட்ட வேண்டிய அவசியமில்லை. அவர்களுடைய அருங்குணங்களில் எல்லாம் குடிப்பதும், கூத்திமார்கள் வைப்பதும், பந்தயம் சூது ஆடுவதும். மற்றபடி நல்ல பெண், நல்ல மாடு, குதிரை முதலியவைகள் ஜமீன்தார்களுக்கே சொந்தமானது என்கின்ற முறையும் இவர்களிடம் இருக்கிறது. இவர்களால் தேசத்துக்கோ மனித சமூகத்துக்கோ என்ன பயன் என்று இவ்வளவு தெளிவாக பேசிய ஈவே ராமசாமி தான் சற்றும் அறிவு நாணயமின்றி ஜமீன்தார்களுக்கு ஏன் இந்த நிலை கடன்பட்டார்களா என ஈவே ராமசாமி ஒப்பாரிக்கு மேல் ஒப்பாரி வைக்கிறார். ஆக எல்லா விஷயத்திலும் காணக்கூடிய ஈவே ராமசாமியின் முரண்பாடு, முட்டாள்தனம்தான் ஜமீன்மார் விஷயத்திலும் இருந்துள்ளது. ஜமீன்தார்களை எதிர்த்த விஷயத்தில் ஈவே ராமசாமியிடம் இருந்த ஒழுக்க அறிவு ஜமீன்தார்களை ஆதரிக்கிறபோது இல்லையே. அவர்கள் தான் ஜமீன்தார்கள் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள். ஒழிக்கப்பட்ட பிறகு ஐயையோ ஜமீன்தார்களை ஒழித்துவிட்டார்களே அந்தோ பாவம் என்று அரற்றினால் இதைவிட பித்தலாட்டம் வேறு உலகில் உள்ளதா? ஜமீன்தார்களுக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்தது என்று கேட்டபோது இருந்த சமூகநீதி, ஜமீன்தார்கள் என்பவர்கள் கடன்பட்டு இருந்தார்களா? அவர்களுடைய சொத்து ஏலத்தில் போய்விட்டதா? இல்லை, பின் ஏன் இந்த நிலை என ஈவே ராமசாமி ஜமீன்தார்களுக்காக கதரும் போது அது அயோக்கிய நீதியாக அல்லவா உள்ளது. ஈவே ராமசாமியின் இந்த வெட்கக்கேடான முரண்பாட்டை காண்கிறவன், என்னையா உம்ம அறிவு இவ்வளவு மானக்கேடா இருக்கே என கேட்டு காரித்துப்புவானா இல்லையா? எவ்வளவு பெரிய அறிவு பழுது ஈவே ராமசாமியிடமிருந்துள்ளது. ஆக ஈவே ராமசாமியிடம் தெரிவது தன்னலமல்ல, சுயநலம். இதில் எங்கேயாவது பகுத்தறிவோ சுயமரியாதையோ தென்படுகிறதா? தனக்கு தேவை என்றால் அயோக்கியர்கள் என்று விமர்சித்தவர்களையும் யோக்கியர்களாக காட்ட முயல்வது. இது தான் ஜமீன்தார்கள் விஷயத்திலும் ஈவே ராமசாமி செய்தது. ஒரு அயோக்கியனை யோக்கியனாக காட்ட, அல்லது ஒரு யோக்கியனை அயோக்கியனாக காட்ட ஈவே ராமசாமி ரொம்பவும் பாடுபடுவார். எவ்வளவு ஈனத்தனம் செய்தாவது தன் போலி பகுத்தறிவுக்கு நியாயம் கற்பிக்க விரும்புவார். சரி, அது அவர் விருப்பம். நாம் சொல்ல ஒன்றுமில்லை. ஆனால் இத்தகைய வெட்கக்கேடான நல்லறிவுக்கு முற்றிலும் ஊறும் செய்யும் விதமான முரண்பாட்டால் அவமானப்படப்பட்டதும் அசிங்கப்படப்பட்டதும் அவர் தானே. அதை கிஞ்சித்தும் ஈவே ராமசாமி உணரவில்லை என்பதுதான் அவரின் அதிகப்படியான புத்தி பழுது சான்று.